இங்கே tan theta 1 by minus cot theta plus cot theta by 1 minus tan theta equal to ரைட்லையும் secant இருக்கு cos இருக்கு. Hint, write the expressions in terms of sin theta and cos theta. Sin theta cos theta formatல ஆன்சர் simplify பண்ணி கொண்டு வாங்கன்னு இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே substitute பண்ணாலே sin theta cos theta தான் போய் substitute பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணலாம் LHSல tan theta by 1 minus cot theta plus cot theta by 1 minus tan theta. இங்கே tan thetaக்கு sin theta by cos theta ரொம்ப பொறுமையா பண்ணுங்க by 1 minus cot theta na cos theta by sin theta plus இங்கே நியூமரேட்டர்ல cot theta so cos theta by sin theta. மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, கீழே எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டெப் பண்ணலாம். எல்சிஎம் எடுக்கிறேன். cos theta minus sin theta divided by cos theta. ஓகே, கேன்சல் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்குது. ஸோ அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆக்குறேன் டினாமினேட்டரை. இப்படி கிடச்சிருக்கு. அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகிடும்? sin squared theta ன்னு வந்துடும். divided by cos theta into sin theta minus cos theta plus cos squared theta divided by sin theta cos theta minus sin theta. நியூமரேட்டரில் வேறு வேறு டேர்ம் தான். டினாமினேட்டர் சேமாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிடலாம். டினாமினேட்டர் cos theta இருக்குது, இங்கே sin theta இருக்குது. sin theta minus cos theta இருக்குது, இங்கே cos theta minus sin theta இருக்குது. ஸோ இதில் இருக்க மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா, வெளியில் எடுத்து மேலே நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டோம்னா கீழே இருக்க டினாமினேட்டர் இந்த டேர்ம் வந்து சிமிலராக வந்துடும். ஸோ அது அந்த மாதிரி பண்ணுறேன். மைனஸ், இந்த மைனஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ காசு ஸ்கொயர் தீட்டா அப்படியே தான் இருக்குது, இந்த சைன் தீட்டா அப்படியே இருக்குது, இது மாறி வருது. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் மட்டும் சேமாக இருக்குது, இது இல்லை. அப்போ மொத்தமாக எல்சிஎம் எடுத்தோன்னா இந்த டேர்மால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும், சைன் தீட்டாவால் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே இது ஸ்கொயர்டு. அப்போ இங்கே என்ன ஆகும்? சைன் கியூப் தீட்டா இங்கே காஸ் கியூப் தீட்டான்னு வந்துடும். ஸோ டினாமினேட்டர் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படி வந்துடும். numerator sin cube theta minus cos cube theta. இப்போ a cube minus b cube ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? எழுதுறேன். a minus b into a squared plus b squared plus ab. இந்த ஃபார்முலாவை நியூமரேட்டருக்கு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ a minus b னா sin theta minus cos theta. ஓகே, அடுத்து a squared sin squared theta b squared cos squared theta ab sin theta cos theta divided by இந்த denominator. இப்போ ஏதாவது டேர்ம் கேன்சல் ஆகுதா? எஸ், இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் இதுதான். அங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் 1. அந்த ஐடென்டிட்டி சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அந்த ஐடென்டிட்டி.
plus sin theta cos theta divided by sin theta cos theta. அடுத்து simplify பண்ணனும்னா 1 divided by தான் plus sin theta cos theta divided by sin theta cos theta. அப்ப இது ரெண்டும் cancel ஆகி 1 ன்னு வந்துரும். 1 by sin theta cos theta னா cosecant theta secant theta ன்னு ஆயிடும். plus 1 இதுதான RHS காட்டுறேன். 1 plus secant theta cosecant theta. So LHS equal to RHS.